அதிசயமாக அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையில் தமிழக தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர்கள் அனைவரும் அதில் கலந்து கொண்டு உரையாற்ற இருக்கிறார்கள். அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக இருக்கிறது. பஞ்சப்பூரும் இதே மைதானத்தில் ஹெலிகாப்டரில் வந்து இறங்கி 5 மணிக்கெல்லாம் வந்து இறங்கி பிறகு 6:30 மணி வரையிலும் இதே மைதானத்தில் இருந்து ஆற்ற இருக்கிறார்கள். அரசு விழா நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த மதுரையில் மட்டும் 4400 கோடி ரூபாய்க்கு மத்திய அரசு நலத்திட்டங்களை கொடுத்தாரு. ஏன்னு சொன்னால் தமிழக முதலமைச்சர் எதுவுமே தரல அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் கடந்த மாதம் தூத்துக்குடியில் 1700 கோடி ரூபாய்க்கான மத்திய அரசு திட்டங்கள் நடைபெற்றது. கடந்த 2025ஆம் ஆண்டு 4700 கோடி ரூபாய் திட்டத்தை தூத்துக்குடியிலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அறிவித்தார்கள். அதனை தொடர்ந்து வைத்தார்கள். அதனைத் தொடர்ந்து இங்கேயும் அரசு நலத்திட்டங்கள் மற்றும் பொதுக்கூட்டங்கள் நடைபெற இருக்கிறது. நிச்சயமாக தமிழக மக்கள் ஒரு ஆட்சி மாற்றத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பது இன்றைக்கி எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். நிச்சயமாக வெகு விரைவில் ஆட்சி மாற்றம் ஏற்படும்.